எனக்கு பிபி அதிகமாக இருக்கின்றது, மாத்திரைகள் சாப்பிட சொல்லியிருக்கிறார்கள். பிபி மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பித்தால் வாழ்க்கை முழுக்க சாப்பிட வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள் சொல்லுகின்றார்கள். அக்குபங்சர் மருத்துவத்தில் இதற்கு ஏதும் தீர்வு உண்டா? இரத்த அழுத்தத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுறது நம்ம உடம்புல இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். நம்ம உடம்புல இரத்த அழுத்தம் உயருதுனாலே அதுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தேவை இல்லாமல் இரத்த அழுத்தம் உயராது. தேவையே இல்லாமல் இரத்த அழுத்தம் ஏறுதுன்னா அது வேறு பிரச்சனை. ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் இரத்த அழுத்தம் உயருங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். அந்த தேவைங்கிறது நம்ம உடம்புக்கு வெளியிலையும் இருக்கலாம், உள்ளேயும் இருக்கலாம். வெளியிலன்னா இப்போ நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம இரத்த அழுத்தம் இயல்பான தன்மையில் இருக்கும். திடீர்னு எழுந்து ஓட வேண்டிய ஒரு தேவை வருது, ஓடுறோன்னா அப்போ நம்ம இரத்த அழுத்தம் அதிகமாகும். ஏன்னா ஓடுறதுக்கு இயல்பை விட அதிகமான சக்தி தேவை தானே. இப்போ மீண்டும் வந்து உக்காந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் இரத்த அழுத்தம் இயல்பான அளவுக்கு வந்துடும். அப்போ நம்ம உடம்போட அசைவுகளுக்கும் இயக்கங்களுக்கும் தகுந்த மாதிரி இரத்த அழுத்தம் ஏறி இறங்குது. இது வெளியில் நடக்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு உள்ளேயும் ஒரு தேவை வரும்போது இரத்த அழுத்தம் உயரும். அந்த தேவைங்கிறது நம்மளோட ஏதோ ஒரு உள்ளுறுப்பு அதோட வேலையை செய்கிறதுக்கு தடுமாறலாம், அல்லது அந்த உறுப்புக்கு வழக்கத்தை விட அதிகமான வேலை பளு வந்து அதுக்கு அதிகமான ரத்தம் தேவையாக இருக்கலாம், அல்லது நம்ம உடம்புக்குள்ளே உருவாகியிருக்கிற ஒரு நோய்த்தன்மையை சரி பண்ணுறதுக்கு உடம்பு வேலை செய்கிறதா கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இயல்பை விட அதிகமாக இரத்த ஓட்டம் தேவைங்கிறத நாம் விளங்கிக்கணும். அப்போ இரத்த அழுத்தம் உயர்ந்து இருக்கிறதுங்கிறது நம்ம உடம்பு அதுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற குறைபாடுகளை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு செயல்முறையோட விளைவு தானே. அந்த நோய்த்தன்மை சரி செய்யப்பட்டு முடிகிற வரைக்கும் இரத்த அழுத்தத்தில் உயர்ச்சி நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அல்லது அப்பப்போ ஏறி கூட இறங்கலாம். அதனால் நாம் என்ன பண்ணணும்? என்ன காரணத்தினால இரத்த அழுத்தம் உயர வேண்டிய தேவை வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வழிமுறைகள் இருக்குது. அதோட அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உண்டான சரியான வாழ்க்கை முறைகளையும் உணவு முறைகளையும் கடைபிடித்து நம்ம உடம்புக்கு நம்ம உதவி செய்யணும். தேவைப்பட்டால் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கலாம். இதெல்லாம் செய்யாமல் இரத்த அழுத்தத்தை கட்டாயமாக கட்டுப்படுத்தி வைக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா உள்ள அந்த நோய்த்தன்மை ஒவ்வொரு நாளுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வருங்காலத்தில் பெரிய ஆபத்தாக போயிடலாம்.